அந்த கட்டளையை பயன்படுத்தி பிஸ்னஸில் ஒரு சூழ்நிலையில் அப்ளை பண்ணி ஒரு 1.5 கோடி லாஸ் ஆவராக இருந்தது கூட எனக்கு வந்து அதிலிருந்து தப்பிச்சு எனக்கு அந்த பணம் வந்து வர வேண்டியது வந்துருச்சு. 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. நம்முடைய உணர்வுலேயே மிக மோசமான உணர்வு அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய குற்ற உணர்வு தான், கில்ட்டு தான். ஏன்னு கேட்டால் கில்ட்டு அப்படின்னாவே முடிந்து போனதோடு முரண்படுறது தான். முடிந்து போனதோடு முரண்படுது, அதாவது இப்படி நடந்திருக்கக்கூடாது, அதுக்கு மாற்று வழியே கிடையாது. முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது தானே, அதுக்கு மாற்று வழியே கிடையாது. முடிந்ததோடு முரண்படுவதற்கு தீர்வும் கிடையாது. ஸோ அதுதான் அகப்போராட்டத்துக்கு ஆணி வேறாக இருக்கக்கூடிய விஷயங்கிறது நம்முடைய கில்ட்டு தான். ஒன்று தப்பே பண்ணிட்டா கூட சரி முடிந்தது தான், இன்னுமே நம்ம எப்படி நடந்துக்கணும், வாட் இஸ் நெக்ஸ்ட்டுன்னு வந்துடணும். எப்பவுமே நம்ம முடிஞ்சதோட போராடிட்டு இருந்தோம்னா அது தீர்வுங்கிறதே கிடைக்காது. நடந்துருச்சு அப்படிங்கிறதுனால அதை சால்வ் பண்ணவே முடியாது. அது மாதிரி தான் நம்ம என்னென்னா, நம்ம 8 ரூல் ஐயா சொல்லியிருக்காங்க. 8 ரூலை ஃபாலோ பண்ணுறதுல சில சந்தர்ப்பத்தில் அந்த ரூலை மீறுறோம் அப்படின்னா மறுபடியும் மீறது தெரிஞ்சோடனே என்ன பண்ணலாம், எகைன் தானே வந்துடலாம். நாம் வந்து ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக ரூல்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னோம்னா, மீறவே கூடாது அப்படின்னு ஒரு பிடிவாதமாக இருந்தோம்னா அதுவே நமக்கே ஒரு பெரிய ஒரு தடையாகவும் நமக்கு ஒரு சிறை பண்ண மாதிரி ஆகிடும். அதனால தான் அது ஐயா வந்து கோடு தான் போட்டுக்குமே தவிர கோட்டைச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கில்ட்டுங்கிறது தான் மிக மோசமானது. ஆனால் வந்து அப்போ மிக மோசமானது அப்படின்னா நம்மளை அறியாமலேயே கில்ட்டு வந்தால் என்ன பண்ணுறது, நம்மளாம் கில்ட் ஆகணும். நம்மளை மீறி கில்ட்டு வந்து வச்சுக்கிங்க என்ன பண்ணலாம், நாம் ஏதோ தெரியாமல் ஒரு தவறு செஞ்சிட்டோம், நம்மளை மீறி ஒரு கில்ட்டு தான் மோசமான ஒன்று சொல்லிட்டோம், வரக்கூடாது தேவையில்லைட்டோம். அப்போ என்ன பண்ணலாம், சரி வெளியில சரி பண்ணிக்கிறோம். வெளியில் நம்ம வாட் இஸ் நெக்ஸ்ட்னு அடுத்து இனிமேல் சரி பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். உள்ளுக்குள்ள ஒரு கில்ட்டுக்கு என்ன பண்ணலாம், எஸ் சூப்பர், எல்லாருமே நல்லா சொல்கிறீங்க. அது ஒரு தாட்டு தானே, கில்ட்டு ஒரு தாட்டு தான். அப்போ என்ன பண்ணால் கில்ட்டு வந்தால் வந்துட்டு போட்டு விட்டுற வேண்டியது தான். அந்த கில்ட்டு ஏன் வந்துச்சு சொல்லி அதோட போராட தேவையில்லை. எது வந்தாலும் நம்ம என்ன அகத்தை பொறுத்தவரை எது இருந்தாலுமே நம்ம அதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அது எப்படி வேணால் வந்துட்டு போட்டோம், நம்மளாம் கில்ட் ஆக தேவையில்லை. நம்ம வந்து அடுத்து சரி பண்ணணுங்கிற முடிவு தான் எடுக்கணும். இப்போ தவறுப்பட்டால் நம்ம அடுத்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கணும். அதுக்கு ரொம்ப அழகாக ஐயா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. கூகுள் மேப் மாதிரி நாம் வந்து கூகுள் மேப் மாதிரி. என்ன கூகுள் மேப் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து சேலம் வரீங்க, கூகுள் மேப் போட்டு வரீங்க. கூகுள் மேப்பில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுது, அது வந்து ஒரு லேடி வாய்ஸ் வரும்ல, 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் நீங்கள் இடதுபுறமாக திரும்பவும் சொல்லுது. நீங்கள் அதை கண்டுக்கல, அது மதிக்கலை. பக்கமாக 1 கிலோமீட்டருக்கு போக சொல்லுவது கூட சொல்லுது, இன்னொரு 1 கிலோமீட்டருக்கு பிறகு நீங்கள் இடதுபுறமாக திரும்பவும் சொல்லுது. நீங்கள் 2 கிலோமீட்டர் போய் வலதுபுறமாக திரும்புறீன்னு வச்சிங்க, கூகுள் மேப் திட்டுமா, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, என்ன சொன்னேன், 1 கிலோமீட்டர் போய் லெஃப்ட்டில் போங்கன்னேன், நீங்கள் 2 கிலோமீட்டர் ரைட்டில் போனீங்க, திட்டாது. முடிஞ்சதோட முடிச்சு உங்களோட சண்டை போட்டுருக்காது. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் வந்து எங்கே உங்கள் டெஸ்டினேஷனுக்கு எப்படி வரணும்னு தான் சொல்லுமே தவிர முடிஞ்சு போனதோட திட்டாது. அது மாதிரி நம்ம எது நடந்துட்டாலுமே வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு வந்துட்டோம்னா அதுக்கான சால்வேஷன் அதுதான். இப்போ மிகப்பெரிய தவறே வந்து நடந்துட்டா கூட இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். ஏன் இப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது பிரச்சனை ஆகிடும். ஏன் இப்படி நடந்துச்சு, அது யார் காரணம், நீ தான் தப்பு பண்ண, இல்லை நீ தான் தப்பு பண்ணுன்னு பிரச்சனை பண்ணால் அது கான்ட்ராடிக்ஷன் வரும், பிரச்சனையாகும். இப்போ எது நடந்ததாலும் சரி வாட் இஸ் நெக்ஸ்ட்னு விட்டோம்னா அதுதான் ஆக்கப்பூர்வமான ஒரு வழி. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நமக்கு சக்ஸஸ் தான் ஆகும். தொழிலையும் அப்படி தான், தொழிலாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், எது நடந்தாலும் சரி வாட் இஸ் நெக்ஸ்ட்னு எப்போ வந்துட்டோம்னாலும் நமக்கு சக்ஸஸ் தான் இருக்கும். இன்னொன்று, ஐயாவுடைய 10 கட்டளைகளில் இன்னொரு கட்டளைனால எனக்கு வந்து ஒரு 1,50,00,000 லாஸ் ஆவதாக இருந்தது கூட எனக்கு வந்து அந்த லாஸ்லேருந்து தப்பிச்சிருக்கேன். அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கட்டளை. அந்த கட்டளை எல்லா இடத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்.
என்ன கட்டளைன்னா, அனைவரையும் நண்பராக பாருங்கள். ஒரு அற்புதமான கட்டளை ஐயாவுக்கு. அந்த கட்டளையை பயன்படுத்தி பிஸ்னஸில் ஒரு சூழ்நிலையில் அப்ளை பண்ணி ஒரு 1.5 கோடி லாஸ் ஆவராக இருந்தது கூட எனக்கு வந்து அதிலிருந்து தப்பிச்சு எனக்கு அந்த பணம் வந்து வர வேண்டியது வந்துருச்சு. ஸோ இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அப்படி சொல்கிறது ஏற்றுக்கூடியதாக இருக்குமான்னு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கூட வரலாம். அது எப்படி ஏற்றுக்க முடியுமா? எப்படி ஏற்றுக்க முடியும்? நமக்கு வந்து ஒருத்தர் கஷ்டம் கொடுக்குறான், அவனை எப்படி நண்பனா என்னால் பண்ணி சொன்னால் கூட என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனால் கண்டிப்பாக பார்க்க முடியும். நீங்கள் அவங்களுக்காக கூட பார்க்க தேவையில்ல, உங்களுக்காகவா நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. அவன் அதுக்குன்னு ஒரு மோசமான ஒரு ஆள் இருக்கான், அவனால் இடைஞ்சல் தான் வருது அப்படின்னா அவனை எப்படி நண்பனாக பார்க்குறது அப்படின்னா, நண்பனாக பாருங்கள். அதே நேரத்தில் அவன்கிட்ட எப்படி பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதையும் எடுத்துங்க. அவனை பழிவாங்கின உணர்வு வேணாம், ஆனால் அவன்கிட்ட எப்படி பாதுகாப்பாக இருக்கணும். அவனுக்கு நண்பனாக பார்க்குறவங்கன்னா நீங்கள் அவனுக்கு எதிராகவோ அவனுக்கு விரோதமோ நீங்கள் செயல்பட மாட்டீங்க. ஸோ அதனால வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதிலிருந்து கூட அந்த பிரச்சனையிலிருந்து கூட விட்டு இருப்போம். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலன் கிடைச்சிது. நான் அப்போ வந்து ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தேன். ஐயாட்ட சொன்னேன், ஐயா இப்படி பார்க்க முடியலைங்க என்ன. இல்லை, மனசு அப்படி பார்க்காது, நீங்கள் அறிவுபூர்வமாக அப்படி பாருங்கன்னு. தாட் வந்து அப்படி பார்க்கணும் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி தாட் நடக்காது இல்லையா. நீங்கள் அறிவுபூர்வமாக அப்படி பாருங்கன்னு நான் அப்படி நினச்சிட்டு, சரி இப்படி சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே மாற்று இல்லை, இவர் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர் நண்பராக பார்த்த உடனே என்னாச்சுன்னா, ஒரு பெரிய ஆர்டரு அதில் வேணும்னே நமக்கு வந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்கி டெபிட் போடுற மாதிரி இருந்தது, லாஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஐயா சொன்னதுனால அவனுக்கு என்ன பிரச்சனையோ அவன் வேணும்னு பண்ணல, ஏதோ அவனுக்கு ஒரு பிரச்சனையாகிட்டு இருக்குது, அதனால எனக்கு அப்படி பண்ணுறான் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தேன். நான் பண்ண அந்த ஆர்டர் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 70,000 மீட்டர் ஆர்டர் குவான்டிட்டி. ஒரு 2,000 மீட்டர் அதுக்கப்புறம் வந்துச்சு. நான் பழையபடி அவனை விரோதியாகவோ கோபமாக இருந்திருந்தேன்னா அந்த 2,000 மீட்டர் பண்ணியிருக்க மாட்டேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, நீ இந்த பணத்தெல்லாம் கிளியர் பண்ணி நான் அதை பண்ணுறேன் அப்படின்ட்டு இருப்பேன். அவன் என்ன பண்ணிருப்பான், ஒன்று கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான், அப்படி இல்லைன்னா ஆர்டரை கூட கேன்சல் பண்ணிட்டு எனக்கு வந்து என் மேலே இருக்கிற விரோதத்தில் டெபிட் போட்டிருப்பான். நான் அப்படி பண்ணாமல் என்ன பண்ணேன்னா, சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. இன்னொன்று, ஒரு 70,000 மீட்டர் ஒரு ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். 2,000 மீட்டர் பண்ணுறேன்னா அதனுடைய ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் அதிகமாக பண்ணுவோம், அவனுக்கு லாஸ் ஆகும். நான் இப்போ என்ன பண்ணேன், 2,000 மீட்டருக்கும் 70,000 மீட்டருக்கான ப்ரைஸே பண்ணிவிட்டு டைமும் ஸ்பீடாக முடிச்சு கொடுத்தேன். அவன் என்ன ஆகிட்டான்னா, நம்முடைய சூழ்நிலையை புரிஞ்சு இவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து நம்ம எந்த வகையில் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த 1.5 வந்து 1.5C இமீடியட்டாக ஒரே செக் எனக்கு போட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஒர்க் பண்ணதுனால. இது பண்ணுறதுக்கு காரணம் நான் வந்து அவரையும் விரோதியாக பார்க்காம நண்பராக பார்த்தது தான் காரணம். நம்ம நண்பராக பார்க்கும்போது முதல் பெனிஃபிட் யார் கிடைக்குன்னு நமக்கு தான் கிடைக்கும். விரோதியாக பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நம்ம உடல்நிலையை பாதிப்படையும். நீங்கள் அவங்க சூழ்நிலை பண்ணுறாங்க, இல்லை அறிவு கம்மியாக பண்ணுறாங்க, பட் அவங்க வந்து நமக்கு விரோதிகள் இல்லை, வேண்டியவங்க தான் அப்படின்னு முடிவு எடுத்தோம் அப்படின்னோம்னா அந்த நம்முடைய கெமிக்கல் ரியாக்ஷனே வந்து வேறு மாதிரி மாறிடும். அது மாதிரி இந்த 10 கட்டளையை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. எவ்வளோ அதை வந்து ரொம்ப பக்குவம் கரெக்டாக கொடுக்கணுமோ அது மாதிரி ஐயா கொடுத்துருக்காங்க. அந்த 10 கட்டளை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு 10 கட்டளை. அந்த புக்கை வந்து ஆமாம் கண்டிப்பாக ஆமாம் இல்லை, அவங்களுக்கு ஒரு வேலை நியாயமாக தெரிஞ்சதுனால தானே பண்ணுறாங்க. எப்பவுமே வந்து அவங்க மேலே தப்பு இருந்து பண்ணுறாங்கன்னா அது பண்ண மாட்டாங்க, நியாயத்தை கற்பிச்சுக்குவாங்க கண்டிப்பாக. அதனால் இந்த 10 கட்டளை வந்து நான் என்னென்ன பண்ணேன்னா, என்னுடைய மகன் திருமணத்தப்ப கிட்டத்தட்ட ஒரு 2000 காப்பி பிரதி எடுத்து எல்லாருக்குமே ஒன்று கொடுத்தேன். ஏன்னா இது அவங்க ஞான முகாம் கலந்துக்கல, தியான முகாம் கலந்துக்கிறாங்க, இதெல்லாம் தேவையில்லை. இந்த 10 கட்டளையை ஃபாலோ பண்ணாங்கன்னாவே அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணேன். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க கூட அந்த புக்கை நீங்கள் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும், எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.